நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நான் 5:15க்கு எந்திரிக்கணும்னு அலாரம் வச்சேன். பட் எனக்கு முன்னாடி பாப்பா எந்திரிச்சதுனால அவளை தூங்க வைக்கிறேன். நான் எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி தூங்கியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நான் நிறைய டைம் இந்த மாதிரி தூங்கியிருக்கேன். சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளை தூங்க வச்சுட்டு கீழே வாசல் கூட்டி தொளிக்கலான்னு வந்தேன். இந்த தவக்கா பையன் என்னை சுற்றி சுற்றி வர வந்தான். டே போடா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அனுப்பிச்சி வச்சுட்டு வாசல் கூட்டி வெள்ளிக்கிழமைன்றதுனால தாமரைப்பூ கோலம் போட்டு வாசலை வரவேற்றுட்டு மேலே குக்கிங் பண்ண வந்துட்டேன். பார்த்தா டைம் 6:45 ஆயிடுச்சு. தம்பிக்கு 7:45க்கு வேன் வந்துடும். சரி நான் அவனை எழுப்பி மட்டும் விட்டுட்டா போதும், மீதி எல்லாமே கூப்பிட்டு பார்த்துக்குவாங்க. இன்னொரு சைடு நான் வந்து லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால முருங்கைக்காய் சாம்பாரும் முட்டைக்கோஸ் பொரியலும் கூட தம்பி அண்ட் பாப்பாக்காக மட்டும் எக் பாயில் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதே சாம்பாரை வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி மட்டும் ஊற்றி முடிஞ்சிச்சு. ஸோ குட்டுவும் தம்பியும் சாப்பிட்டு அவங்க 2 பேருமே ஆஃபீஸ் அண்ட் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் போய் இந்த குட்டி வாண்டை எழுப்பி அவளுக்கு எல்லா வேலையும் பண்ணணும். ஸோ இன்னையோட மார்னிங் இந்த மாதிரி தான் இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.